ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நெய் வந்துட்டு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். நெய் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது வந்துட்டு எப்படின்னு சொன்னால், நெய் வாசமே ஒரு சிலருக்கு பிடிக்காத மாதிரி இருக்குங்க. இப்போ வந்துட்டு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு பார்த்தீங்களா? இப்போ எப்படியா இருந்தாலும் அந்த பொருளை நம்ம சாப்பிட்ணும். ஏன்னா அப்போ அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து நம்மளோட உடம்புக்கு கிடைக்காம போயிடும் இல்லைங்களா? அதனால் வேண்டாம், பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பொருளையும் ஒதுக்க வேண்டாம். அதை சாப்பிட்டோம்னா நம்ம ஒதுக்கும்போது அதனுடைய சத்துக்கள் எதுவுமே நமக்கு கிடைக்காது. பிடித்தாலும் பிடிக்கலைனாலும் கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம சாப்பிடும்போது அதுவும் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வாக கூட இருக்கும். சில பிரச்சனைகளை அது வந்துட்டு போக்கக்கூடியதாக கூட இருக்குங்க. அது என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இது வந்துட்டு ஒரு நல்ல சிறந்த மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த கீயை வந்துட்டு யாராவது சாப்பிட்லாம், சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுகளை நான் உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் நம்ம ஒரு ஸ்பூன் பசுநெய் சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனைகள் மேம்படுமாங்க. மூளை செல்கள் பார்த்திங்கன்னா நம்ம நெய் சாப்பிடும்போது புத்துயிர் பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்போட சக்தியோட திறனும் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, டிஇ மற்றும் கே வந்துட்டு அதிகமாகவே இருக்கிறதுனால நம்மளோட எலும்பு மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நெய்யில் இருக்கக்கூடிய பியூட்ரிக் அமிலம் பார்த்திங்கன்னா நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் மற்றும் செரிமான கோளாறுகளை தீர்க்கக்கூடியதாக இருக்குங்க. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடும்போது நம்மளுடைய மூளை நரம்புகளை தூண்டி நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த நெய்க்கு இருக்காங்க. நம்மளோட உடல் கழிவுகளை வெளியேற்றி ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தக்கூடிய வல்லமை பார்த்திங்கன்னா இந்த நெய்யிக்கு இருக்குது. இந்த சருமத்தை ஈரப்பதத்தோடு வச்சிருக்க செய்வதோடு மட்டும் இல்லாமல் சுருக்கங்களை போக்கி இளமையான தோற்றத்தை தருவது பார்த்திங்கன்னா இந்த நெய்யோட வேலையாகவே இருக்குங்க. நம்ம தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடும்போது அது கூட ஒரு டம்ளர் சுடுநீர் குடித்தோம்னா சிறந்த பலன் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா சூடான சாதம் அல்லது சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு கூட சொல்கிறாங்க. நெய் அதிகம் சாப்பிட்றதால பார்த்திங்கன்னா நெய் வந்து ஆரோக்கியமானது அப்படின்னாலும் இது வந்து கொழுப்பு நிறைந்தது, எடையை கூட்டக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா நெய்யுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாகவே நிலவி வந்துட்டுருக்க கருத்து தாங்க. நல்ல கொழுப்பும் புரதமும் நிறைந்த நெய்யை காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் கூட நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுமே நிறைய பேர் சூடாக ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். பலர் பார்த்திங்கன்னா காஃபி, டீ குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க சுடு தண்ணி அது மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. எலுமிச்சை ஜூஸு, வெந்நீரில் கலந்து குடிக்கிறது இது மாதிரிலாம் குடிப்பாங்க. இதெல்லாம் பண்ணுறது மூலம் நம்மளோட உடம்புல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் வெறும் வயிற்றில் நெய் நம்ம சாப்பிடும்போது நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அது என்னன்னு பற்றி பார்க்கலாம். நெய் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை கொண்டு இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிட்யூரிக் அமிலம் நிறைந்த ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொன்னாவே அது வந்துட்டு நெய் தாங்க. மேலும் இதில் பார்த்திங்கன்னா நெய்யில் வைட்டமின் இ மற்றும் டி அதிக அளவில் இருக்கிறதுனால மிக சில உணவு வகைகள் மட்டுமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லினோனிக் அமிலம் பார்த்திங்கன்னா நெய்யில் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஆயுர்வேத உணவு முறையில் பார்த்திங்கன்னா நெய்யுக்கு மிக முக்கிய இடம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தினசரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு ஸ்பூன் அளவாவது நெய் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நம்ம சாப்பிடும்போது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. செல்கள் புத்துணர்ச்சி அடைந்து அந்த நாள் முழுவதையும் நமக்கு உற்சாகமாக செயல்பட வைக்குதாங்க. பல ஆயுர்வேத மருந்துகள் நெய், தேன் இதுவற்றோடு தான் கலந்து சேர்த்து சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நெய் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது.
வயது ஆக ஆக எலும்புகள் தேய்மானம் அடையுது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எலும்போட மஜ்ஜைகளில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை குறைய ஆரம்பிக்குங்க. இதன் காரணமாக தான் 40 வயசுக்கு மேலே மூட்டு வலி பாடாப்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் தினமும் சிறிது நெய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா மூட்டு வலி பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இயற்கையாகவே நெய் தசைகளுக்கிடையே ஒரு லூப்ரிகண்ட் போல் செயல்படக்கூடிய தன்மை இருக்குங்க நெய்யில். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால இது மூட்டு வலி, ஆர்த்ரிட்டிஸ், ஆர்டியோஸ்போரோசிஸ் போன்ற எலும்புகள் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க உதவுதாங்க. இந்த நெய் சாப்பிட்றது மூலம் நம்மளோட சரும பிரச்சனை அதிகமாக இருக்குவங்க, குறிப்பாக சருமம் அதிக வறட்சியுடன் இருப்பவங்க பார்த்திங்கன்னா நெய்யை உங்களுடைய உணவில் சேர்த்து சாப்பிடும்போது காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் 1/2 ஸ்பூன் வீதம் நெய் சாப்பிடும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் நீங்கி சரும செல்கள் புதுப்பிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் தோலோட மெலனின் உற்பத்தியும் அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த நெய்க்கு இயற்கையாகவே இருக்குதாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நெய்யில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களும் புரதங்களும் சருமத்தை பளபளப்பாகவும் பொலிவாகவும் வச்சிருக்க உதவுதாங்க. அதோடு சரும நோய்களை கூட அண்டைவிடாமல் பார்த்து கொள்வதில் நெய் மிக சிறந்த முக்கிய பங்காக இருக்குது. வல்லாரை எப்படி ஞாபக சக்தியை அதிகரிக்கும் தன்மை இருக்குதோ அதுபோல் நெய்யும் பார்த்திங்கன்னா மூளையோட செயல்பாட்டை தூண்டி சுறுசுறுப்பாக வச்சிருக்க உதவுதாங்க. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலையில் எழுந்ததுமே 1/2 ஸ்பூன் சுத்தமான பசு நெய்யை வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுத்துட்டு வந்தோம்னா மிக சீக்கிரமாகவே அவருடைய ஞாபகத்திறன் மேம்படுறதை நம்ம பார்க்கலாம். நெய் பார்த்திங்கன்னா மூளையில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி நரம்புகளை செயல்பட வைக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த நெய்யுக்கு இருக்காங்க. சிறு வயதிலே இப்படி நெய்யை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட பழகிட்டோம்னா வயதானதுக்கப்புறம் வரக்கூடிய டிமென்ஷியா, அல்சைமர் போன்ற ஞாபகத்திறன் குறைபாட்டை நம்ம படிப்படியாக குறைக்கலாம். ஞாபக மறதி பிரச்சனைகள் வராமலும் தடுக்கலாம். நெய்க்கு இயற்கையிலே பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களை செயல்படாமல் செய்யக்கூடிய அதை அழிக்கும் தன்மை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குங்க. நெய்யை தினமும் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய இரத்த செல்கள் புத்துணர்ச்சி பெறுவதோடு மட்டும் இல்லாமல் இயல்பாகவே செல்கள் புதுப்பிக்கப்படுவதால் புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தலைமுடிக்கு நெய் தடவிட்டு வந்தோம்னா தலைமுடி உதிர்வது நிற்குமாங்க, முடி வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு கூட நமக்கு தெரியும். தலைமுடி நம்மளோட நகங்கள் புரதங்களால் ஆனதாக இருக்குங்க. அதற்காக ஊட்டச்சத்துக்களும் அதிக அளவு புரத உணவுகளில் இருந்து தான் நமக்கு கிடைக்கிது. அதனால தான் முடி உதிர்தலை தடுக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முடி உதிர்தலை தடுக்க புரத உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கப்படுகிறாங்க. இந்த நெய்யில் பார்த்திங்கன்னா அதிகமாக புரதம் இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. காலையில் நம்ம வெறும் வயிற்றில் நெய் சாப்பிடும்போது அதே போல் வாரத்திற்கு ஒரு நாள் தலைமுடிக்கு நெய் தேய்த்து நம்ம ஊற விட்டு குளிச்சுட்டு வந்தாவே போதும். தலைமுடி பிரச்சனை படிப்படியாக குறையும். உங்களுடைய தலைமுடி உறுதியாகவும் நன்கு அடர்ந்த கருமையான பளபளப்பாக மாறுவதையே நம்ம கண்கூட பார்க்கலாம். குறிப்பாக முடி உதிர்தல் படிப்படியாக குறைந்து முடி வளர்ச்சியும் அதிகரிக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் வயிறு உப்புசம், வாயு தொல்லை மற்றும் அஜீரண கோளாறு இது மாதிரிலாம் இருப்பவங்க நெய்யை ஒரு அருமருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். காலையில் எழுந்ததும் பால் காப்பி குடிக்கும் பழக்கம் இருந்தவங்களாக இருந்தீங்கன்னா வெறும் வயிற்றில் பாலில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் சூடு குறைவிடுவதோடு மட்டும் இல்லாமல் குடல் புண்கள் அது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறுகளை நீக்கி செரிமான சக்தியையும் அதிகரிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த நெய்க்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய காலையில் தூங்கி எழுந்ததுமே பெரும்பாலானோருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா தொண்டை கட்டுறது, மூக்கடைக்கிறது பிரச்சனை தான். இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கண்டுகொள்ளாமல் இருந்துட்டோம்னா அது நாளடைவில் சைனஸாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. இத்தகைய பிரச்சனைகள் இருக்கவங்க பார்த்திங்கன்னா காலையில் எழுந்ததுமே வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் நெய்யை சாப்பிட்டுட்டு விட்டுட்டு சிறிது நேரம் வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொண்டை கட்டுற பிரச்சனை படிப்படியாக குறையுமாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓரிரு துளிகள் நெய்யை லேசாக சூடு செஞ்சு மூக்கு துவாரங்களை விட மூக்கடைப்பு, சைனஸ் தொந்தரவு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது. நெய் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நிறைய அமினோ அமிலங்கள் நிறைந்ததாக இருக்குங்க. அதோடு ஒமேகா 3 மற்றும் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் இதில் அதிகமாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டதாக இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா உடல் மெலிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க.
ஆனால் தொப்பையை மட்டும் பெரிதாக இருக்கும். அப்படி இருப்பவங்க பார்த்திங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நெய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்குது, நெய் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல சிறந்த தீர்வாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.